ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெட்டிங் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. சப்பாத்தியோட, பூரியோட, பரோட்டாவோட, நான் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கீ ரைஸோட, ஜீரா ரைஸோட எல்லாம் கூட நீங்க கம்பேர் பண்ணி சாப்பிடலாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த மஷ்ரூம் கிரேவிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளிய மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். ஒரு கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. அப்பதான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது இருக்கட்டும். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரொம்ப பொடியா கட் பண்ணாம ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மஷ்ரூமை ஃபர்ஸ்டே வதக்கிட்டு கிரேவியோட சேர்த்தும் போது மஷ்ரூம்லயும் உப்பு காரம் எல்லாம் இறங்கி நல்ல டேஸ்டா இருக்குங்க. மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மஷ்ரூம்ல இருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் நம்மளுக்கு வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். பாருங்க, ஒரு 2 செகண்ட்லயே மஷ்ரூம்ல இருந்து எவ்வளவு நிறைய தண்ணி விட்டுருக்குன்னு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு அப்படியே விட்டுறலாங்க. இடையில கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மஷ்ரூம்ல இருந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமை மட்டும் அப்படியே தனியா எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா தனியா எடுத்துட்டேன். இப்ப இதே ஆயிலோட எக்ஸ்ட்ராவா ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இதோடவே 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. பொடி சேர்த்து ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா சுருள கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மஷ்ரூம்க்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துதான் வதக்கி இருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையை இந்த மாதிரி நல்லா கையில கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. ஆனா ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் மட்டும் அடுப்புல வச்சு ஸ்டவ் அணைச்சிருங்க. கரம் மசாலா தூளை இந்த மாதிரி கடைசியா சேர்க்கும் போது நல்ல வாசமா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான வெட்டிங் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நானோட, பரோட்டாவோட, சப்பாத்தி, பூரியோட, புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் நீங்க வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.